வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பனங்கிழங்குல வந்து லட்டு வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம லட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தது கொஞ்சம் மேலே வந்து ஈரமாக இருக்கும் இல்லையா, அது நீங்கள் கொஞ்சம் வெயிலையோ இல்லை ஃபேனு கடியிலையோ வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த நார் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்தாலே நமக்கு வந்துடும். அப்புறம் இதை ரெண்டாக கட் பண்ணோன்னா உள்ளே இந்த குச்சி இருக்கும், அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். நார் வந்து சுத்தமாக சீவி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி சின்னதாக நம்ம இப்படி முறிக்கும் போது பார்த்திங்கன்னா நார் இருக்கும், அது இப்படி நம்ம எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிகிட்டே வாங்க, அந்த நார் வரும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேங்காவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சக்கரை தேங்காய் எல்லாம் அப்படியே கூட போட்டு பிணைஞ்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான் வறுக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்படி வறுக்கும்போது தேங்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதுவும் போயிடும். அப்போ நமக்கு கொஞ்ச நாள் வச்சாலும் வந்து கெட்டு போகாது. ஒரு 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மணம் வருதுங்க. இந்த ஸ்டேஜோட போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பனங்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவு கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரை கருப்பட்டி எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. எடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக நெய் விட்டு அதில் வந்து முந்திரியை வந்து வறுத்தெடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரியை வறுத்து வச்சுருக்காங்க, அந்த நெய்யோடு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ தடவிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையை எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம நல்லா உருண்டை பிடிச்சாச்சுங்க. இதில் மேலே பார்த்திங்கன்னா முந்திரி வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்க வந்து நாரோடு இருக்கிறனால பனங்கிழங்கு சும்மா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, பிடிக்கவும் செய்யாது. இந்த மாதிரி ஸ்வீட்டாக கொஞ்சம் இனிப்பாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம உருண்டை பிடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி வந்து லட்டுவோ ஸ்நாக்ஸோ வந்து குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த பொருளும் வந்து நம்ம சேர்க்க கிடையாது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு வந்து சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.